நாம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நம்முடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம இவ்வளவுதான் நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னு நினைச்சு கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் இது இல்லப்பா உன்னுடைய எல்லை, இதை விட பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வச்சிருக்கிறேன் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருப்பார். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசம் அதற்கு தகுந்த அளவு இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு தெரியுமா? கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையை போல இருக்கிறது. இந்த பறவையை பாருங்க, கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையை பாருங்க, அதனுடைய உலகம் அந்த கூண்டு தான். அந்த கூண்டுக்குள்ளதான் அதனுடைய வாழ்க்கை. அதுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்த கூண்டிற்கு வெளியே இருக்கும் பறவையை பாருங்க, அதனுடைய எல்லை வானமே எல்லை. பாருங்க, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாசம் கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையை போல இருக்கவே கூடாது. என் ஆண்டவர் நான் நினைப்பதற்கு மேலாக செய்யக்கூடியவர், நான் நினைப்பதற்கு மேலாக என்னை ஆசீர்வதிக்க கூடியவர் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக வளர 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 கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நாம நினைப்பதற்கும் நான் என்னென்ன காரியங்கள்லாம் எதிர்பார்த்திருக்கணும் அதற்கு மேலாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார்.